விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே கொலை செய்து புதைக்கப்பட்டவரின் உடல் காவல்துறையின் விசாரணையால் கண்டுபிடிக்கப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சென்னை ஐனாவரத்தை சேர்ந்த 71 வயது குமார் திமுக முன்னாள் எம்பி குப்புசாமியிடம் உதவியாளராக பணியாற்றியவர். தொழிற்சங்க நிர்வாகியாகவும் பொறுப்பு வகித்து வந்த குமார் கடந்த 16ஆம் தேதி முதல் காணவில்லை என்று குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட போது தன்னுடைய உறவினருக்கு சொந்தமாக உத்தண்டியில் உள்ள 2 கோடி ரூபாய் மதிப்பிலான இடத்தை போலி ஆவணம் தயாரித்து ரவி என்பவர் மோசடி செய்ததாக குமார் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருப்பது தெரியவந்தது. இதையடுத்து ரவியிடம் விசாரணை மேற்கொண்ட போது தன்னுடைய நண்பர்கள் செந்தில்குமார், விஜயுடன் சேர்ந்து குமாரை காரில் கடத்திச் சென்று கழுத்தை நெரித்து கொலை செய்தது உறுதி செய்யப்பட்டது. பிறகு உடல் எங்கே புதைக்கப்பட்டது என்பதை ரவி அடையாளம் காட்டிய நிலையில் மேல ஓலக்கூர் கன்னிமார் கோவில் மலை அடிவாரத்தில் சுமார் 4 அடி பள்ளம் தோண்டி புதைக்கப்பட்ட குமாரின் உடலை காவல்துறையினர் மீட்டனர். பிறகு அங்கேயே உடற்கூராய்வு செய்யப்பட்டு உடல் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. பராமரிப்பு பணிகள் காரணமாக திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையிலான இரு பயணிகள் ரயில்களின் சேவை 25 நாட்களுக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது. நெல்லையில் உள்ள பிட்லைனில் தண்டவாள பராமரிப்பு பணிகள் நடைபெறவுள்ளன. இதன் காரணமாக திருநெல்வேலியில் இருந்து திருச்செந்தூருக்கு மாலை 4:30 மணிக்கு புறப்படும் பயணிகள் ரயிலும், திருச்செந்தூரில் இருந்து காலை 10:10 மணிக்கு புறப்படும் பயணிகள் ரயிலும் மார்ச் 20ஆம் தேதி முதல் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை 25 நாட்களுக்கு ரத்து செய்யப்படுவதாக மதுரை கோட்ட தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வர்றவங்க டிராயிங்ல இல்ல, டிராயிங்ல ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் அங்க போய் உள்ள போக முடியாது மேடம். தீண்டாமை இல்லாத கிராமங்கள் வருஷம் திருச்செங்கோடு டிவிஷன்ல தான் வாங்குறாங்க. எல்லா கம்யூனிட்டியும் ஒரே மயானத்தை எங்க யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு அரசாங்கம் விருது கொடுக்குது. ஒரு தடவை கூட இந்த பக்கம் ஒரு பஞ்சாயத்தை கூட ரெக்கமெண்ட் பண்ண முடியும். ஒரு முறையாவது தீண்டாமை இல்லாத கிராமத்திற்கான விருது பெறுங்கள் என மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்திய காட்சிகள் தான் இவை. ராசிபுரத்தை அடுத்த வெண்ணந்தூர் பேரூராட்சியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் மின்மயான கட்டுமான பணிகளை மாவட்ட ஆட்சியர் உமா ஆய்வு செய்தார். அப்போது பேரூராட்சியில் ஏற்கனவே 9 மயானங்கள் இருக்கும் நிலையில் மேடான பகுதியில் மயானம் அமைக்கப்படுவதற்கான காரணம் குறித்து ஆட்சியர் கேள்வி எழுப்பினார். அப்போது சமூகங்களுக்கு இடையிலான பிரச்சினை காரணமாக இந்த இடத்தை தேர்வு செய்ததாக திமுக ஒன்றிய செயலாளர் துரைசாமி தெரிவிக்க, ஒரு முறையாவது தீண்டாமை இல்லாத கிராமம் என விருது வாங்குங்கள் என அறிவுறுத்தினார். மேலும் மயானத்திற்கு சாலை வசதி, கழிப்பிட வசதி உள்ளதா என அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்த ஆட்சியர் அனைத்து வசதிகளுடனும் மின்மயானம் அமைக்கப்பட வேண்டும் என உத்தரவிட்டார். மத்திய இணையமைச்சர் நித்யானந்த் ராயின் மருமகன் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாகல்பூரில் உள்ள மத்திய இணையமைச்சர் நித்யானந்த் ராயின் இல்லத்தில் அவருடைய மருமகன்கள் விஸ்வஜித் மற்றும் ஜெயஜித் ஆகியோர் வசித்து வந்தனர். இவர்களின் மனைவிகளுக்கிடையே குழாயில் தண்ணீர் பிடிப்பது தொடர்பாக மோதல் இருந்து வந்ததாக தெரிகிறது. இந்த மோதல் பூதாகரமாக வெடித்த நிலையில் விஸ்வஜித், ஜெயஜித் ஆகியோர் வியாழக்கிழமையன்று காலையில் மோதிக்கொண்டனர். அப்போது விஸ்வஜித் ஜெயஜித்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதாக தெரிகிறது. துப்பாக்கியை பறித்து விஸ்வஜித் திருப்பிச் சுட்டதாக கூறப்படுகிறது. இந்த துப்பாக்கி முதலில் விஸ்வஜித் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். காயமடைந்த ஜெய்ஜித் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சத்தீஸ்கரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் 22 மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டனர். சத்தீஸ்கர் மாநிலத்தில் மாவோயிஸ்டுகளுக்கு எதிரான நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி பிஜாப்பூர் மற்றும் கண்கேர் பகுதிகளில் எல்லை பாதுகாப்பு படை மற்றும் மாவட்ட ரிசர்வ் போலீஸ் இணைந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது மாவோயிஸ்டுகளின் முகாம்களை குறிவைத்து என்கவுண்டர் தாக்குதல் நடத்தப்பட்டதில் 22 பேர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலில் மாவட்ட ரிசர்வ் காவலர் ஒருவர் வீரமரணம் அடைந்தார். என்கவுண்டர் நடந்த இடத்தில் மாவோயிஸ்டுகளின் உடல்களுடன் ஏராளமான ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளும் கண்டெடுக்கப்பட்டன. இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நமது வீரர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருப்பதாகவும் நக்சல் இல்லாத இந்தியா உருவாக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மகாராஷ்டிராவில் வெடித்த வன்முறையின் எதிரொலியாக முகலாய மன்னர் அவுரங்கசீப் கல்லறையை சுற்றி தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. அவுரங்கசீப் சமாதியை அகற்ற வலியுறுத்தி சில நாட்களுக்கு முன்பு நாக்பூரில் இந்து அமைப்புகள் நடத்திய போராட்டத்தில் கலவரம் வெடித்தது. இரு தரப்புக்கும் இடையே மூண்ட வன்முறையால் கடைகள், வீடுகள் சூறையாடப்பட்டன. கல்வீச்சு சம்பவங்களால் காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் காயமடைந்தனர். கலவரம் மூண்ட பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவு போடப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்நிலையில் சாம்பாஜி நகர் மாவட்டத்தில் உள்ள அவுரங்கசீப் சமாதியை பராமரித்து வரும் இந்திய தொல்லியல் துறை அதனை சுற்றி பாதுகாப்புக்காக தடுப்பு அமைத்துள்ளது.
அவுரங்கசீப் கல்லறையை தகர்ப்போம் என்று விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தளம் உள்ளிட்ட இந்துத்துவ அமைப்புகள் மிரட்டல் விடுத்துள்ளதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேலின் தாக்குதலில் கொத்து கொத்தாக பறிப்போன உயிர்களுக்கு மத்தியில் நல்வாய்ப்பாய் உயிருடன் 1 மாத குழந்தை மீட்கப்பட்டது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேலும் ஹமாஸ் ஆயுத குழுவும் மீறி உள்ள நிலையில் இருதரப்பு மாறி மாறி தாக்குதல்களை நிகழ்த்தி வருகின்றன. அந்த வகையில் காசாவின் கான் யூனிஸ் நகரில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் கட்டடங்கள் தரைமட்டமாகின. இதில் சிக்கி பெண்கள், குழந்தைகள் உட்பட 58 பேர் ஒரே இரவில் கொல்லப்பட்டனர். இந்நிலையில் கட்டிட இடிபாடில் இருந்து பிறந்து 1 மாதமே ஆன பெண் குழந்தை ஒன்று பத்திரமாக மீட்கப்பட்டது. இந்த தாக்குதலில் குழந்தையின் தந்தை உயிரிழந்து விட்டதாக மீட்பு ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே காசாவில் உணவு, மருத்துவ உதவிகள் குறைந்து கொண்டே வருவதால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் ஐநா உதவியுடன் பேருந்துகள் மூலமாக சிகிச்சைக்காக முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர்.